அனைவருக்கும் வணக்கம். பரபரப்பான வாதங்கள், பரபரப்பான விவாதங்கள். வெளிய விவாதம், கோர்ட்டுக்குள்ள வாதம். தமிழ்நாடு அரசாங்கமா, கோர்ட்டா, உயர் நீதிமன்றமா, நீதிபதியா அல்லது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா, யாருக்கு இங்க பவர் அதிகம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா போயிட்டு இருந்த இந்த சூழல்ல கொஞ்சம் கொஞ்சமா யாருக்கு பவர் அதிகம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. இது சம்பந்தமாக இப்ப நாங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கிற இந்த நொடி என்ன போயிட்டு இருக்குது, என்ன உத்தரவு வந்திருக்குதுன்ட்டு. ஏன்னா மதுரையில ஆரம்பிச்சு சென்னைக்கு வந்து மறுபடியும் சென்னையில இருந்து மதுரைக்கு போய் இப்ப மதுரையில ஒரு உத்தரவு வந்திருக்குது. அதை பற்றி இப்பொழுது நாம் பேச போகிறோம். அதை பேசுவதற்கு நம்மோடு கிஷோர் கேசாமி அவர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? குட். ஓகே, ரைட். மதுரையில அதுவும் ஸ்டாலின் செருப்படி வாங்குறாப்ல அப்படின்னா இன்னும் சூப்பர் குட். என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? ஆமாங்க, ஒரு மகிழ்ச்சி தான். கண்டெம்ட் ஆஃப் சிஎம் இல்லையா இது? இருக்கட்டும். அப்படிதானே ஒரு டேர்ம் இருக்கா? நான் தப்பா சொல்லிட்டேன். கண்டெம்ட் ஆஃப் சிஎம் கூட இல்ல, இது கண்டமான சிஎம். சொல்லுங்க. சரி, ரைட்டு. வழக்கமாவே தொய்வா இருந்தாலே நீங்க ஏதாச்சும் வந்து இந்த டாபிக்கை பேசுறதா இருந்தா உற்சாகமாயிருவீங்க. இப்ப அவங்களே தொங்கி போயிருக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னா இப்ப டபுள் த உற்சாகம். ஆமாங்க, அவ்வளவு உற்சாகம். அதாவது ஒவ்வொரு முறை திமுக செருப்படி வாங்கும் பொழுதும் என்னை விட மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடிய நபர் இருக்க முடியாது. சரி, ஓகே. 2026 எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு டான்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கே ஒரு டான்ஸ் போடலாம். அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு டான்ஸ் போடலான்ற அளவுக்கு அப்படியே ஜிஆர் சுவாமிநாதன் வந்து அப்படியே நீங்க நான் நேரில் அவரை பார்த்தேன், அப்படியே கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துருவேன். அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு இது. ஏன்னா அந்த அளவுக்கு செருப்படி கொடுத்துருக்காரு. இவங்களுக்கு இது தேவை, இதுவும் தேவை, இன்னமும் தேவை. ரைட்டு, நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா நீங்க இப்படி சொல்றதுனாலதான் அடுத்து என்ன வரும்னா, ஒரு சாதிய பார்வையோட, ஒரு மத பார்வையோட இருந்துகிட்டு பண்ணிட்டு சாதி மோதலையே வந்து இவர் ஒரு நீதிபதியா இருந்துட்டு தூண்டுறாரு. இதெல்லாம் என்ன சாதி அப்படின்னு நான் கேட்கல. இதுல என்ன சாதி இருக்கும்? மோதல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான். சாதி மோதல் இல்ல, அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர். அதனால அவருடைய மனநிலை நீதிபதியை வந்து நீங்க வந்து அப்போ நீங்க நீதிபதியே ஒரு சாதி கண்ணோட்டத்துல தான் பாப்பீங்களா? நான் எங்க பார்த்தேன், திமுகவை சார்ந்தவர்களும் திமுக இதுதான் பிரச்சனை, மிக கடுமையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். இதுதான் பிரச்சனை. இப்போ இந்த திமுக காரங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஜிஆர் சுவாமிநாதன் வந்து இந்த மாதிரி தீர்ப்பை கொடுத்தாரு, ஆனால் 2 நீதிபதிகள் அங்க போய் அறுத்து தள்ளிடுவோம் அப்படின்னாங்க. இப்ப அந்த 2 நீதிபதிகள் என்ன சாதி தேடி பாத்தீங்களா? தேடி பார்க்க வேண்டியதானே? அவா இவா அப்படின்னு தேட வேண்டியதானே? இப்ப அவங்களுக்கும் சொல்லுவீங்களா? ஒரு கேள்வி வரும். கேட்க சொல்லு, அவங்களையும் சொல்லு. யார் வேண்டாம் மத மோதல் தூண்டுறாங்களா? அவங்க சொல்லிட்டாங்கல்ல, இவருடைய தீர்ப்பு சரின்னு அவங்க சொல்லிட்டாங்கல்ல. இப்ப நீ அவங்கள தப்பா பேச பார்க்கலாம். சோ எக்ஸாக்ட்டா சென்னை 2 நீதிபதிகள் அமர்வு என்ன சொல்லிருக்கு? ரொம்ப தெளிவா, நீங்க வந்து காலம் தாழ்த்துவதற்காகவும் அந்த நீதிமன்ற அவமதிப்பிலிருந்து தப்பிப்பதற்காகவும் எங்ககிட்ட வந்திருக்கீங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை நிறைவேற்றுவதுதான் மத நல்லிணக்கம். எல்லாரும் சேர்ந்து பிரிச்சு விடுறது, தடுக்கிறது நல்லிணக்கம் வராது அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துல அவங்க பாக்குறாங்கல்ல, அவங்க ஆவணத்தை பாக்குறாங்கல்ல. உண்மையிலேயே இல்ல முஸ்லிம் மக்கள் மீது தப்பே சொல்ல முடியாது. நான் வந்து அதிகமா முஸ்லிம் மக்களை பாராட்டுவேன் இந்த விஷயத்துல. ஏன் பாராட்டுவேன்? அங்க இருக்க லோக்கல் முஸ்லிம் மக்களை பாராட்டுவேன். ஏன்னா அவங்க எந்த இடத்துலயும் அப்ஜெக்ஷனே தெரிவிக்கலைங்க. முழுக்க முழுக்க திமுக அவங்க அந்த இடத்துல முழுக்க துணையா தாங்க இருந்திருக்காங்க. அதாவது முஸ்லிம்களுக்கு இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி காப்பாத்துறேன் அப்படின்னு நீங்க ஒண்ணும் இல்ல. நீ காலையில கூட உங்கள்ட்ட பேசிட்டு ஸ்டாக்கிங் போட்டு இந்த அயோத்தியா கேஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த நான் சொன்னேன். என்ன தெரியுமா, அந்த 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 கேஸ்ல, அயோத்தியா கேஸ்ல, அந்த கோர்ட்ல டீலிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ட் இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்களை நான் பார்த்தது, நான் கவனித்தது, ரொம்ப கூர்ந்து நிறைய படித்து அதாவது இந்த தீர்ப்பை திரும்ப படித்ததுனால நான் சொல்கிறேன். ஒரு இடத்துல ரொம்ப நான் வந்து பாராட்ட வேண்டியதுன்னா முஸ்லீம் மக்களுடைய நேர்மை. அவங்க எந்த இடத்துலையும், அது முஸ்லீம் மக்களாகட்டும், இந்து தரப்பாகட்டும், அவங்களுடைய நேர்மை எந்த இடத்துலையும் கைவிடலை. இந்த வாத பிரதிவாதங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பியூட்டிஃபுல்லாக வாத பிரதிவாதங்கள் கொண்டு போயிருப்பாங்க. வெளியில் நம்ம தான் வந்து நம்பிக்கை இப்படியில் அது இதுன்னு பேசுகிறோம். உள்ளுக்குள்ளே அவங்களோட வாத பிரதிவாதங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த 2 தரப்புலையும் எனக்கு நேர்மை இருக்கு பாருங்க, உண்மையிலே பாராட்டத்தக்கது. அப்போது இதை படிக்கும்பொழுது, நிறைய படிக்கும்பொழுது எனக்கு புரிஞ்சது என்னென்னா, மக்கள் உண்மையிலேயே அவங்க வந்து நல்லிணக்கத்தோடு தான் இருக்காங்க, ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு தானே இருக்காங்க. இங்க பிரச்சனையை தூபத்தை தூண்டுறது யாருன்னா அரசியல்வாதிகள். அப்பட்டமாங்க. அதுவும் இந்த விஷயம் 2 தரப்புலையும், இந்த தரப்பு அந்த 2 தரப்புலையும் அரசியல்வாதிகள் தான் பிரச்சனையை தூண்டுறாங்க, மக்கள் கொண்டு வந்து கிடையாது. நீங்க திருப்பரங்குன்றத்துல அந்த தூண்ல ஒரு விளக்கேத்துறத நீங்க என்ன, நீங்க அங்க இருக்கிற லோக்கல் முஸ்லீம் எவனா எதிர்ப்பான்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா எவனும் எதிர்க்க மாட்டான்.
வெளியிலேருந்து வந்து தூண்டுறவன் தான் இந்த நவாஸ்கனி மாதிரியான நபர்கள். அப்புறம் அந்த தாவைக்காலிருந்து ஒரு முஸ்லீம் பெண்மணி அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி நபர்கள் தான் வந்து தூண்டி விட்டாங்க தவிர்த்து, நீங்கள் உண்மையாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க லோக்கல் முஸ்லீம் அதை பண்ணுறதே கிடையாதுங்க. அவங்க வரவேற்கிறாங்க. ஏன்னா ஒரு கோவில் அல்லது ஒரு தர்கா இல்லை என்ன வேணா இருக்கட்டும், இதை சுற்றி பயன்பெறக்கூடியது அனைத்து மதத்தின் மக்கள் தான். உதாரணத்துக்கு இப்போ நாகூர் தர்கா இருக்குது, எல்லாரும் தான் போகிறாங்க. எல்லாரும் போகிறாங்கன்ற ஒரு பக்கம், நாகூர் தர்காவை சுற்றி கடை வச்சிருக்கிறவங்கல இருந்து எல்லாரும் சொல்றாங்க, எல்லா மதத்தை சேர்த்து இருக்காங்க. நீங்கள் நம்ம இந்த ராஜராஜன் கட்டிய பெரிய கோவில் எடுத்தீங்கன்னா, அந்த பெரிய கோவிலோட கான்செப்ட் நிறைய பேருக்கு புரியல. நான் சொல்கிறேன் இன்றைக்கி அந்த கான்செப்ட் என்னன்ட்டு. இந்த கான்செப்டை நான் படித்தேன் நிறைய. அதாவது அதுக்கு பின்னால் என்னெல்லாம் சிந்தனைகள் அந்த ராஜராஜனுக்கு சென்று இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்னா, சட்டத்தை கொண்டு வருகிறார் ராஜராஜன். இந்த சட்டம் என்னென்னா, எல்லா ஊர்லேருந்தும் பங்கு இருக்கணும். அது பொருளாக இருக்கலாம், இல்லை உடல் உழைப்பாக இருக்கலாம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில். ஆனால் பங்கு இருக்கணும், கண்டிப்பாக பங்கு இருக்கணும். ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் ஒவ்வொரு ஊரிலிருந்தும் பங்குகள் இருக்கணும் அப்படின்னு அவர் கட்டாயப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் அப்படி வரக்கூடிய அந்த பங்கில் வரக்கூடிய அந்த பொருள் இருக்கு இல்லையா, அந்த நிதி இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. யாருக்கு? பல கிராமங்களுக்கு, பல தொழில் முனையீட்டாளர்களுக்கு. இப்போ அங்கே இந்த தட்டான் இல்லை இந்த கார்பெண்டர்னு இருக்கக்கூடிய நபர், இந்த மாதிரியான தொழிலாம் பண்ணுறாங்களே, இவங்களுக்கெல்லாம் எதுக்குன்னா, நீ இதை வைத்து நீ இதை பிழைத்துக்கொள், கோவிலுக்கு நீ இவ்வளோ பணமும் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோவிலுக்கு வருமானமும் வந்துடுது, கோவிலிருந்து தொழில் வாய்ப்புகளும் பெருகிறது. எவ்வளோ யோசிக்காங்க பாருங்கள். அதாவது ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னர், 1200 ஆண்டுகளுக்கு முன்னர் இவ்வளோ சிந்திக்க முடியுது அப்படின்னா, அந்த கோவிலை எப்படி பார்த்துருக்காங்க. இந்த கோவில் இறை வணக்கம் மட்டுமல்ல, இந்த கோவிலை சுற்றி ஒரு பொருளாதாரத்தையே ஏற்படுத்தியிருக்காங்க, இது எல்லாத்தையும் ஏற்படுத்தியிருக்காங்க. அப்படிங்கும்போது எவ்வளோ பியூட்டிஃபுல், இது எல்லாருக்குமானது தானே. புரியுது. எப்படி ஒரு ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு சொல்றோமோ, அந்த மாதிரி ஒரு கோயிலை சுற்றி இருக்கிற ஒரு கிராமம்னா அந்த கிராமமுடைய அது ஒரு வாழ்வியல், அது வித்தியாசமான. இப்போ அந்த மாதிரி அப்பவே அப்படி சிந்திச்சு பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றமோ இல்லை எந்த கோயிலாக வேணா இருக்கட்டும், இல்லை எந்த தேவாலயம் வேணா இருக்கட்டும், இல்லை எந்த மசூதியாக வேணா இருக்கட்டும், அதை சுற்றி இருக்கக்கூடியதில் எல்லா மதத்துக்காரங்க தானே பயனடைகிறாங்க. கண்டிப்பாக. அப்படின்னு எதுக்காக இந்த பிரச்சனை? கண்டிப்பாக அப்படி ஒன்று யாரும் முகம் சொலிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த தர்காவை இடித்து விட்டு அங்கே நான் ஒன்றை கட்டுவேன் என்று வந்தாங்கன்னா, நான் முதல் ஆளாக அதை எதிர்ப்பேன். ஓகே, சரியா? இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாருமே எதிர்ப்போம். ஓகே, சரியா? அப்போது கேள்வி என்ன, ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணா அவங்க அவங்க வழக்கை எதிர்ப்பு போகிறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? அங்கே இருக்கிறவங்களையும் யாரும் எதிர்க்கல, உனக்கு என்னப்பா பிரச்சனை? ஓகே, ரைட்டு. நான் இந்த இடத்துல முக்கியமாக கேட்கணும் அப்படின்னு நினச்சது, இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு வந்துருச்சு. அடுத்து ஏன்னா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் பீக்கில் இருந்தார், இரும்பு கரத்துலேருந்து எல்லாமே ஆக்டிவேட் ஆகி வேற லெவலில் நீதிபதிக்கே நாங்கள் யாருன்னு காமிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ பயங்கரமான ஒரு மோடில் நீதிபதி யாருன்னு காமிச்சிட்டார்ல உனக்கு, இப்போ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். மதுரையில் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அரசு நீதி அரசு வழக்கறிஞர் எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்னா, எனக்கு தெரியும் எங்கே இருக்கான்னு. எல்லாம் இந்த கேஸை பார்த்துட்டு எல்லாம் இந்த கேஸை பார்த்துனா இருக்காங்க, வர சொல்லுங்க முதல்ல. அப்படி இல்லைங்க, அவர் யூனிஃபார்மே போட வேண்டாம், சிவில் ட்ரெஸ்லேயே வர சொல்லுங்க. எனக்கு யூனிஃபார்ம் இல்லாமல் இருக்காரு, பரவாயில்ல, சிவில் ட்ரெஸ்லேயே வர சொல்லுங்க. யார் அவரு? கமிஷனரு. அவர் சொன்னார்ல, எந்த நான் பார்த்துக்கிறேன், கண்டெக்ட் தான் நான் பார்த்துக்கிறேன். நல்ல உங்களை தான் சார் கூப்பிட்டுருக்காங்க, வாங்க. சரி, ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா அந்த தீர்ப்பை முழுவதுமாக மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதை வந்து செல்வி ஜெயலலிதாவோ கருணாநிதியோ அவங்க முழுமையாக மதிப்பாங்க. கருணாநிதி கூட சொல்லுவார், வாங்கப்பட்ட தீர்ப்பு வழங்கப்பட்ட தீர்ப்புன்னு மாற்றி மாற்றி சொல்லுவார். ஆனால் செல்வி ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா, அது என்னவா இருக்கட்டும், அவங்களுக்கு பாதகமாக இருக்கட்டும் சாதகமாக இருக்கட்டும், தீர்ப்புனா மதிப்பாங்க. இது ஒரு ஆட்சியாளருக்கு அழகு. சட்டத்தை நீ மதிக்கணும், நீயே மதிக்கலன்னா மற்றவன் எப்படி மதிப்பான்? கண்ட மெனிக்கு சகட்டு மெனிக்கு பேசிட்டு போவியா? இது எங்கேயாவது நடக்குமா? இது இப்போ இதில் யாரு கெட்ட பேர்? உனக்கு தான் அசிங்கம். ஏன்னா உங்ககிட்ட தூவம் போட்டு நாங்கள் எல்லாரும் பார்த்துக்குறோம்,
நாங்க எல்லாரும் எவ்வளவு உங்களை பெரிய protect பண்ணி அசிங்கம், கொண்டு போறோம். எம்பாரஸ்மெண்ட் கொண்டு வந்து அதான் சொல்றேன், இது விட்டாங்கல்ல. மாதிரி நிறைய அசிங்கம் நடந்திருக்குங்க. ம். ஆம்ஸ்ட்ராங் வழக்கிலிருந்து ஆரம்பிச்சு நீங்க எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அசிங்கப்பட போவது கரூர் உறுதி. மேட்ரு, எல்லாத்துலயும் அசிங்கப்பட போவது உறுதி. ஆனா செலிப்ரேட்டிங் டூ ஏர்லி, இது வந்து இவங்களுக்கு ரொம்ப பொருந்தும்னு நினைக்கிறேன். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ பெரிய அப்படியே கிழிச்சுட்டாங்க. இந்த கிழிச்சுட்டோன்றதை காமிச்சு பாருங்க, உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுத்து விட்டோம். இதே ஒரு வெற்றியும் கிடையாது. ஒரு பக்கம் என்ன பண்ணீங்க, அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் மத்தியில் நீ கோவிலுக்கு எதிரானவன்னு முத்திரை குத்தியாச்சு. சரியா? அடுத்து நீதிமன்றத்தை நீங்கள் செருப்படி வாங்கிட்டு இருக்கீங்க. இது எவ்வளோ கேவலம். ம். இப்ப என்ன சொல்லியிருக்காரு மதுரையில மறுபடியும் ஜி.ஆர். நாளைக்கு நீ போய் இப்போ வழக்கு இவங்க என்ன சொல்றாங்க, கார்த்திகை முடிந்து விட்டது. ம். இது கார்த்திகை மாதமே முடிந்து விட்டுதான். ம். இது அரசு தரப்பு. ம். கார்த்திகை முடிந்து விட்டது. ஓ. இப்பொழுது நீங்கள் தயவு காட்டுங்கள் எங்கள் மீது. அவர் சொல்லியிருக்கார், கார்த்திகை முடியவில்லை, ம். கார்த்திகை மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நான் சொல்கிறேன், இன்னைக்கு போய் அந்த விளக்கை ஏற்றுவாங்க. ம். ஏத்திடுவாங்களா? ஆமாம், போய் ஏற்றணும். இவ்வளவு அசிங்கவங்க ஆமா. பண்ணாங்கண்ணா. இப்போ ஏற்றணும். இப்ப ராம ரவிக்குமார் தான் போய் ஏத்த போறாரு. ஆமாம், ராமர் போய் ஏற்றணும். ஏற்றுறது மட்டும் இல்லை, ம். ஏற்றிட்டு எனக்கு தகவல் வரணும். ம். நாளை காலையில் 10:30 மணிக்கு வா. இன்னும் பஞ்சாயத்து முடியல. நாளை காலையில் 10:30 மணிக்கு வா, மிச்சத்தை பார்த்துப்போம். ஆ, ஆ, ஆ. சரியா? ம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இப்ப இந்த ஒரு நீதிபதி தப்பு சொல்றதா இருந்தா இப்ப நீங்க சென்னையில உத்தரவு கொடுத்த அந்த நீதிபதியும் தப்பு சொல்லணும். அப்ப ரெண்டு எல்லா நீதிபதி. நீதிபதியும் தப்பு சொல்லணுமா? 2 நீதிபதி. ரெண்டு சென்னையில. நீதிபதி. அதான், எல்லாரும் தான், எல்லாருமே தப்பு சொல்லணும். எல்லாரும் தப்பு, எல்லாரும் தப்பு, நீ மட்டும்தான் சரியா? ம். இதில் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். ம். முஸ்லீம் தரப்பு எங்கேயுமே அவங்க வந்து இந்த விஷயத்தில் தலையிடல. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது. யாருமே நியாயத்தை பார்ப்பாங்க. அரசியல்வாதி தான் நியாயத்தை பார்க்க மாட்டான். அரசியல்வாதிக்கு நியாயம், தர்மம் இது எதுவுமே கிடையாது. லாப நஷ்டம் வந்து தான் பார்ப்பாங்க. அவனுக்கான தனிப்பட்ட லாப நஷ்டம் மட்டும்தான் பார்ப்பான். மக்கள் அப்படி கிடையாது. அதோடைய ஒரு சாட்சி இது. புரியுது. ராமரவிக்கு மேலே தெளிவாக சொல்லியிருக்கா பாருங்க, எங்களுக்கு இஸ்லாமிய மக்கள் வந்து எதிரிகள் கிடையாது. சரியா? ஆனா எங்களுக்கு நிறைய வன்முறையில அரசாங்கத்தோட ஈடுபட்டாங்க அவங்க அப்படின்னு. வன்முறையில் தள்ளுமுள்ளு அது. தள்ளுமுள்ள இவங்க அடிக்கிறாங்க, அவங்க அடிக்கிறாங்க, இது நடக்குது. தள்ளுமுள்ளு காவல்துறைக்கு இவங்களுக்கு பேரிகேட்லாம் தள்ளுமுள்ளு எடுத்து நடக்குது. போட்டு அடிச்சாங்க, உடைச்சாங்க, அடிச்சாங்க, argument ஒரு காவல்துறை நடந்துச்சு. அதிகாரிக்கு தலையில் அடிபட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் ஏற்றுக்கிறது தப்பு தான். எந்த காவல்துறை அதிகாரியும் நம்ம வந்து தாக்கக்கூடாது. ஆனால் தள்ளுமுள்ளு நடக்கக்கூடியது. ஆனால் இது ஒரு கலவரமாக நீங்கள் மதக்கலவரமாக அப்படி காட்டுவது. சித்தரிப்பதுன்றது அயோக்கியத்தனம். அங்க இரண்டு தரப்பு என்பது போலீஸும் பக்தர்களும் தானே பக்தர்கள் தவிர தான். இஸ்லாமியர்களும் இதுல- இந்துக்களும் ஆமா, கிடையாது. இதுல எங்க நீ மத கலவரத்தை தூண்டினாங்கன்னு நீ சொல்லுவ? இது எப்படி மத கலவரம் ஆகும்? ஓகே. அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று நான் உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சேன். மரியாதைக்குரிய தோழர் திருமாவளவன் அவர்கள், விசிக கட்சியுடைய தலைவர், அவர் அறிக்கை விட்டுருக்காரு. அந்த அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் முதல்ல தூண்டுறாரு. அவரை இதை ஒரு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாருங்க. இந்த செக்ஷன் கீழே, இந்த ஒரு இது கீழே வந்து அவரை வந்து தகுதி நீக்கம் பண்ணணும். அவர் நீதிபதி அப்படிங்கிற ஸ்தானத்துல அவர் இறக்கி அவர் முயற்சி மேலே பண்ணுங்க, நடவடிக்கை எடுக்கணும் முயற்சி பண்ணுங்க, அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காரு. முயற்சி பண்ணுங்க. ம். உங்களை யாரும் தடுக்கலையே, நீங்க முயற்சி பண்ணுங்க, பண்ணி பாருங்க. ம். நீங்க உயர்நீதிமன்றத்துடைய வளாகத்துக்கு வெளியிலேயே ரவுடித்தனத்துல நீங்களும் உங்க ஆட்களும் ஈடுபடுறாங்க. ம். அப்பட்டமா ஈடுபடுறீங்க. ம். எது கார்ல வந்து ஒருத்தன் வந்து முன்னாடி வந்து நின்ட்டான் ம். அப்படின்றதுக்கு நீங்க ஈடுபடுறீங்க. இதை புரியுது. விட கேவலம் தான் இருக்க முடியுமா? யூஏபிஏல வந்து நீ அரெஸ்ட் பண்ணணும்னு நீ சொல்ற. பாத்தீங்களா நீங்களும் அதை தான் நான் எடுத்துட்டு பார்த்தேன், இருக்கீங்க, அந்த அறிக்கையை யூஏபிஏல தான். வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க. சரியா? நான் கேட்கிறேன், அப்படி அரெஸ்ட் பண்ண ஒன்றை தானே பண்ணணும் முதல்ல? படிச்சிடுறேன். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் கலவரத்தில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளை யுஏபிஏ சட்டத்தின் கைது செய்ய வேண்டும். திருப்பரங்குன்றத்தில் கலவரம் ஏற்படாமல் தடுத்து அமைதியை நிலைநாட்டிய தமிழ்நாடு அரசுக்கும் மதல் நல்லிணத்தை காப்பாற்றிய திருப்பரங்குன்றம் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னுடைய பதவியை தவறாக பயன்படுத்தும், அதே போல வந்து பிரச்சனைகளில், அதாவது இந்த மாதிரி திருப்பரங்குன்றம் மட்டுமல்லாமல் இன்னும் பல்வேறு பிரச்சனைகளில் பொது அமைதியை சீர்குலைக்கும் விதமாக தன்னுடைய பதவியை தவறாக பயன்படுத்தும் ஜி.ஆர். சாமிநாதனை நீதிபதி பதவியில் இருந்து நீக்குவதற்கு இம்பீச்மெண்ட் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அதான் நான் சொல்றேனுங்க, நீ இம்பீச்மெண்ட் வரைக்கலாம் போறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ம். முதல்ல நீ ஆளுங்க கட்டுப்படுத்த, நீதிமன்றத்தை வளாகத்திலேயே நீ இப்போ பூந்து அடிக்கிறீங்க. நீ எல்லாம் பேசலாமா? கண்ணு முன்னாடி தமிழ்நாடே பார்த்துச்சு அந்த அப்புறம் என்ன, நீ எல்லாம் பேசலாமா? ம். ம். ஸ்டாலினே பொத்திக்கிட்டு இருக்காரு, நீ எதுக்கு இது பண்ற? ம். சமீபத்தில் ஏதாவது டீயை விட கப்பு சூடாக இருக்குன்ற வாசகம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. சரி, நான் பார்க்கல. அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும், முக்கியமாக திமுகவுடைய சொம்புகளுக்கும் அதிகமாக பொருந்தும், இந்த தொங்கு சதைகளுக்கு அதிகமாக பொருந்தும். ம். கப்பு ஏன் சூடாக இருக்கு டீயை விட? ம். அப்படிதான் உங்களுடைய பாயிண்ட் இந்த விஷயத்துல. அதாவது விசிக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, திமுக ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்குது,
இஸ்லாமியர்களை கவரும் விஷயத்துல ம். நம்ம இந்த இடத்துல குறுக்க பூந்து இன்னும் ஒரு பாயிண்ட் அதிகமா ஸ்கோர் பண்ணாதான் நாமளும் ஒரு இல்ல performance ஸ்கோர் போட்டு- பண்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. இதைத்தானுங்க பண்றாங்க. அவங்க நீங்க கவனிச்சு அவங்க பாருங்க. அதான் அவங்க அதை நினைச்சிட்டு இருக்காங்க ஸ்கோர் பண்ணதா. ஆ, அதை வந்து ஸ்டாலினுக்கு கொண்டு போய் ஒரு கும்பல் கொண்டு போய் இது மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஆ. இதனால நீ ஸ்கோர் பண்றேன்ட்டு இல்ல, நீ அசிங்கப்படுற. அது மட்டும் இல்லாம மக்கள் அதுவா இருக்கிறாங்க. மக்கள் தெளிவாயிட்டாங்கல்ல. அவங்க இந்த நாடகத்தை எல்லாருக்கும் எத்தனை எல்லாம் நாள் தெரியுது. பார்ப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ரைடு வந்தா டெல்லிக்கு ஓடி போயிடுற. ஆனா வந்து இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் யோன்னு சத்தம் போடுற. அதான் சொல்றேனே, எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. ம், இங்க யாருமே வந்து எதுவுமே ம். தெரியாமலாம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ம், நீ என்ன டெகால்ட்டி வேலை பார்க்குறன்றதை எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரி, ம். அப்போ நீ நீ இந்த விஷயத்துல நீ பெருந்தன்மை அப்படி நடந்திருக்கலாம். 2 தரப்பையும் கூப்பிட்டு செக்ரட்டேரியட்ல உட்கார வச்சு பேசி பா ஒரு தீர்வுக்கு வாங்கப்பா அப்படின்னு அவ்வளவுதானங்க. பேசிட்டா சத்தியமா சொல்றேன், முஸ்லீம் தரப்பு தீர்வுக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே தீர்வை நோக்கி தான் இருந்தாங்க. அவங்க யாருமே விரும்பலைங்க. விரும்பல. அப்ப சண்டையை என்ன யாரும் நினைப்பாங்க, விரும்பல. "அப்பா தர்கால நீங்க நடத்திக்கோங்கப்பா, யாராவது ஒரு 30 40 மீட்டர் தான்ப்பா, ஒரு விளக்கேற்றிட்டு போட்டோம்ப்பா, நாங்க தர்காவுக்கான பாதுகாப்பு நாங்க பார்த்துக்குறோம்ப்பா, நீ கவலைப்படாதப்பா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோடையும் நீ ஒரு ஃபோட்டோ ஷூட் கொடுத்துருந்தேன்னு வையேன் அது செக்ரட்டேரியட், ஸ்டாலினுக்கு அன்னைக்கு ஸ்டாலின் ஒரு பெரிய தலைவரா உயர்ந்திருப்பார். அதை விட்டுவிட்டு எவனோ ஒரு முட்டா பையன் உட்காந்துக்கிட்டு ஏஜென்சி சொன்னான்னு சொல்லிட்டு இப்படி பண்ணா ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ராட்டஜி எலெக்ஷன் இப்படி ஸ்ட்ராட்டஜி. பண்ணா அவர்களை தூண்டி விடலாம், இப்படி செய்தால் இவர்களை தூண்டி விடலாம். முன்னெல்லாம் புரிஞ்சிக்க, யுக்தியால் வெல்ல முடியும், குயுக்தியால் நீ என்னைக்கும் வெல்ல முடியாது. குயுக்தியை மட்டுமே கையில் வைத்திருக்கின்ற நீ தோல்வியை சந்திப்பது உறுதி. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு முறை நீ பொய் சொல்லி ஆட்சிக்கு வரலாம், எத்தனை முறை பொய் சொல்லி ஆட்சிக்கு வருவ? புரியுது. பொய் என்னைக்கும் வெல்லாது. இந்த இஷ்யூல டிவிகே உடைய ஸ்டாண்ட், ஏன்னா இது டிவிகேக்கு ஒரு பெயிட் மாதிரி நான் பார்த்தேன். திமுக வந்து பயங்கரமா டிவிக்கு perform நான் சொல்றேன் ஒண்ணு, என்ன நினைக்கிறீங்க நீங்க? தமிழக வெற்றி கழகத்திற்கு இது என்ன நடக்குதுன்னே தெரியல. இன்னொரு ஆங்கிள் நான் பார்க்குறேன். அந்த சைலண்டா இருக்கிறது அப்படிங்கிற ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையில ஒரு மெச்சூரான ஆமாங்க, ஸ்டாண்ட். இதுதான் நம்ம எல்லாத்தையுமே எதிர்பார்க்குறோம். சரி, ஏன்னா 2 தரப்பு பேசட்டும், அப்படி இல்ல 2 தரப்பு நீதிமன்றத்துல நான் போய் தீர்வு இதைத்தாங்க வாங்கிக்கலாம். நான் எல்லார்ட்டையுமே சொல்றேன். அரசியல் கட்சிகள் தயவு செய்து வெளியேறுங்க. நாம் தமிழரும் சைலண்டா இருந்தாங்கன்னு தான் நான் எல்லாருமே வெளியேறுங்க. அபிஷியலா அண்ணன் சீமான் கிட்ட எந்த அறிக்கையும் வரல. வெளியேறுங்கன்ற நீ ஏன் தலையிடுறீங்க? இது 2 தரப்புக்குள்ள விஷயம். அதுல ஒரு தரப்பு கோர்ட்டுக்கு போகுது, அவங்களுடைய உரிமையை நிலைநாட்டணும்னு போகுது. இன்னொரு தரப்பு அதை பத்தி பேசல. ம். நீ உனக்கு என்ன பிரச்சனை? இங்க அரசியல்வாதிகள் உள்ள வரும்போது தான் இது வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஆமா, குழப்பமும் அதைத்தான் நான் ஆரம்பத்திலேன்னு சொல்லியிருக்கேன். அதை அரசியல்வாதி செய்வதை கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுது. சரி, அரசியல்வாதிகள் ஏதோ தேவைக்காக செய்கிறாங்க. ஒரு அரசாங்கம் எப்படிங்க செய்யலாம்? ஒரு அரசாங்கம் கலவரம் நடக்கட்டும் என்று வேடிக்கை பார்க்குதுன்னா, அல்லது கலவரம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறது என்றால், இந்த அரசாங்கம் இருக்க வேண்டுமா? இது ஒரு அரசாங்கமா? இது ஒரு பிழைப்பா? சோறு திங்கிறவன் பதவியில் இருக்க மாட்டான். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல முடியாது. புரியுது. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை செலவு செய்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.